ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். காவல்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேக்கன்சி வந்து அதிகமாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 39,481 வேக்கன்சின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும். இந்த பணிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 14/10/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட் லிங்க்கில் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த பணிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம் வந்து 2025 வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட், அதாவது ஆன்லைனில் எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5/9/2024 இருந்து 14/10/2024 வரை வந்து நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 14/10/2024 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 15/10 ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 14/10/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ பீரியட் கொடுத்துருக்குறாங்க. 5/11/2024 இருந்து 7/11/2024 வரை வந்து நம்ம அந்த ஒரு 3 டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பீரியடில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு டென்டேட்டிவான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி அல்லது பிப்ரவரி 2025 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக வந்து ஜனவரி பிப்ரவரி 2025 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு பார்த்தோம்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெண்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்துட்டு பெண்களும் நீங்கள் வந்து இந்த பணிக்கு அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாம் எழுதி நீங்களும் வந்துட்டு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோம். இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே போதும் இந்த பணிக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு ஆன்லைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 13 ரிலிஜியன் லாங்குவேஜஸில் வந்து நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அந்த 13 விதமான அந்த லாங்குவேஜஸ்மே கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட லாங்குவேஜ் வந்து 11ஆவதாக தமிழ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த வெப்சைட்டில் தான், அதாவது இந்த 2 வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணுவோம். அதாவது எதுவும் ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சேலரி பார்த்தோம்னா பே லெவல் 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தோம்னா 18,000 இருந்து 56,900 வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் ஆஃப் செபி இன் என்சிபி அண்டு பே லெவல் 3 பார்த்தோன்னா 21,700 இருந்து 69,100 வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபார் ஆல் அதர் போஸ்ட், மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு வேக்கன்சிஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா எந்த மாதிரி அந்த வேக்கன்சி வந்து பிரிச்சிருக்கிறாங்க, மேல் ஃபீமேல் அந்த 2 கேட்டகரிக்குமே பிரிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அதாவது கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து இதில் டிவைடட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் வேக்கன்சின்னு பார்த்தோம்னா 39,481 போஸ்ட் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு என்னென்ன ஃபோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்டு ஃபார்மட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 பக்கங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து ஒரு சில பேஜஸ் மட்டும் பிக் பண்ணி கொடுத்துருக்குறேன், முக்கியமானது மட்டும். நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இது எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையுமே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் ஆயிரும். இதில் வந்து எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்
வந்துட்டு கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 15/10/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தாலும் சரி, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அந்த கரெக்ஷன் பீரியட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 5/11/2024 இருந்து 7/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆன்லைனில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அப்ளிகேஷன் ஃபார்மில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ரீசப்மிட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ கரெக்ஷன் பீரியட் வந்து 3 டேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து 2 டைம்ஸ் மட்டும்தான் ரீசப்மிட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 9 பாக்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒவ்வொரு பிளேஸஸும் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்டுமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் தான் அவங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெப்சைட், இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸு, சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியும். கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜஸ்க்கு மட்டும் அலோட் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணோன்னா அடுத்து இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட் ப்ராசஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு 2 ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபில்லிங் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தோம்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்குறதுக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதாவது வெரிஃபை பண்ணுவாங்க. ஓடிபி நம்பர் வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு வரும். அடுத்து மெயில் ஐடி வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். அது எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்குறாங்க. ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்து லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறது கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, டிக்ளரேஷன் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு ஃபார் ஃபில்லிங் இன் த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ளீஸ் ஃபாலோ த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். அடுத்து வந்து எந்தெந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 73 பேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து சில பேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.